சேலம் சமையல்ல ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறோம். அது என்ன டிஷ்னா வேப்பம்பூ குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹரிஷ் என்ன பண்றான்னு தெரியல, பார்க்கலாம். என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கான், மிக்சர் சாப்பிட்றான். ஹாய் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுடா, வணக்கம் சொல்லுடா. இந்த வேப்பம்பூ குழம்பு பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டி ஒன்று வச்சிடலாம். அந்த மண்சட்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த காரக்குழம்பு அதெல்லாம் வைக்கிறது இருந்தால் இந்த மாதிரி மண்சட்டியில் வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வேப்பம்பூ, இது வந்து ஒரு 3.5 டீஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன் வேப்பம்பூ. இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த வேப்பம்பூ வந்துட்டு எல்லா கடைகளையும் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது வந்து தீ வந்து குறைச்சிடணும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே, இல்லைன்னா வேப்பம்பூ கருகிரும், அப்புறம் குழம்பு கசப்பாயிரும். அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 18-20 பல் வரைக்கும் பூண்டு, நல்லா தோல் உரித்த பூண்டு. அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளின்னா 1 எடுத்துக்கோங்க. அதையும் வந்துட்டு நல்லா இதில் போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணி புளி ஆட் பண்ணால் நம்மளோட குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு புளி யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் வரைக்கும். குழம்பு மிளகாய் தூள் இது வந்து வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள். நீங்கள் கடையிலே வாங்குறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகா பொடி வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து வறுக்கணும். இப்போது மிளகா பொடி வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவு புளி, இந்த வேப்பம்பூ குழம்பு வைக்கிறதுக்கப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் பழைய புளியாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து குழம்பு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ பழைய புளி இல்லைங்க எங்கள்கிட்ட புது புளி தான் இருக்குது அப்படின்னா நம்ம பழைய புளியை விட கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க புது புளி. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட புது புளி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிடும்போது ஓரளவுக்கு நம்ம தான் சாப்பிட முடியும், நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வயிற்றில் பூச்சி இருந்தால் செத்துரும். வயிறில் வந்து உபாதைகள் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக வயிறு வலிக்குது, அப்புறம் கேஸ் தொந்தரவு இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த வேப்பம்பூ வந்துட்டு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஹரிஷ் என்னமோ குறும்பு பண்ணுறாங்க, முருங்கைக்கீரையெல்லாம் பிச்சு போடுறாங்க. ஹரிஷ் ஹரிஷ் என்ன பண்ற? ஏய் முருங்கைக்கீரைடா, நாளைக்கு வேணும்டா, வேண்டா ஹரிஷ். அச்சுக்கண்ணா என்ன பண்ற? நீ மிச்சர் சாப்பிடுறியா? ஹாய் சொல்லு அச்சுக்கண்ணா, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து இந்த குழம்பு நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையா இருந்தது. எங்க பாட்டி சூப்பரா செஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அப்புறம் நீங்களே செஞ்சு பாருங்க. அப்புறம் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல நாங்க நிறைய டிஷ் செய்ய போறோம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்க சேனல்ல. உங்களுக்கு நிறைய அந்த டிஷ்ஷஸ்லாம் வரும், ஜாலியா இருக்க போகுது. ஓகே, பாய்.